அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி த்தய்யிபீன் வ அஸ்ஹாபிஹி த்தாஹிரீன் والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. حتى إذا فتحت يأجوج ومأجوج وهم من كل حدب ينسلون. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாவின் திருநாமத்தை கொண்டே ஆரம்பம் செய்வோமாக. அல்லாவின் மேலான சாந்தியும் அவனது கருணையும் நம் உயிருக்கும் உயிரான உயிரிலும் மேலான அருமை நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் உலக முஸ்லிம்கள் எல்லோரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்திற்கு என்று சொல்லி சில ஏற்பாடுகளை அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறார். உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்கள், மற்ற ஜீவராசிகள் என்று சொல்லி எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அப்படி அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட இந்த உலகம் ஒரு நாள் அதுவும் அழிந்து போகும். அதுதான் இஸ்லாமியர்களாகிய நம்முடைய அகீதா. இந்த உலகம் அழிந்து மற்றொரு உலகம் ஆரம்பிக்கக்கூடியதற்குத்தான் கியாமா, யௌமுல் கியாமா, மறுமை நாள் என்று நாம் சொல்கின்றோம். இந்த உலகத்தில் மனித இனத்திற்கு, உலகத்திலே உள்ள எல்லோருக்கும் நபியாக, ரஹமத்தாக, ரசூலாக வந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எல்லா விஷயங்களுக்கும் அவர்கள் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்ததைப் போல இந்த உலக முடிவு நாள் என்பது எப்படி இருக்கும், அதற்குண்டான அடையாளங்கள் என்ன என்பதையும் தங்களுடைய ஹதீஸுகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிட்டு போயிருக்காங்க. அப்படி கியாமத்து நாளினுடைய அடையாளங்களாக 2 வகையான அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி கொடுத்தாங்க. 2 வகையான அடையாளங்கள். ஒன்று சின்ன அடையாளங்கள் என்று நாம் சொல்கின்றோம், 2வது பெரிய அடையாளங்கள். இந்த சின்ன அடையாளங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் காட்டப்பட்ட அடையாளங்கள் கிட்டத்தட்ட ஏராளமான அடையாளங்கள் இந்த உலகத்திலே வெளிப்பட்டு விட்டது. இனி பெரிய அடையாளங்கள் வருவது தான் பாக்கி என்கின்ற அளவிற்கு இப்போ எல்லா சின்ன அடையாளங்களும் வந்துருச்சு. உதாரணமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ ஜிப்ரைல் என்று சொல்லப்படக்கூடிய பிரபலமான அந்த ஹதீஸில் ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே மனித தோற்றத்திலே வந்து இஸ்லாம் என்றால் என்ன என்று சஹாபாக்களுக்கு சொல்லி தருவதற்காக பல கேள்விகள் கேட்டாங்க. அதில் கடைசியாக ஒரு கேள்வி கேட்டாங்க, மத்தஸ்ஸாஆ, மறுமை நாள் எப்பொழுது வரும் அப்படின்னு கேட்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல், மல் மஸ்ஊலு அஅலமு மினஸ்ஸாயில், கேள்வி கேட்கப்படுபவர் கேள்வி கேட்பவரை விட மிகவும் அறிந்தவர்கள் இல்லை என்று ஒரு பொதுவான பதிலை சொல்லிவிட்டார்கள். ஏன்னா வந்தது யாருன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். அந்த ஹதீஸுடைய கடைசியில் அப்படி தான் வருது. இப்போது மனித தோற்றத்திலே வந்த செய்தனா ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள் அப்படின்னா, சரி எப்பொழுதுன்னு சொல்லலை, அப்போ அதனுடைய அடையாளங்கள் சொல்லுங்கள் அப்படிங்கிற பொழுது அந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 வகையான ரிவாயத்துகள், முக்கியமானது என்ன சொன்னாங்க, அன்தலிதல் அமத்து ரப்பத்தஹா, ஒரு அடிமை பெண் தன்னுடைய எஜமானியை பெற்றெடுப்பாள் அப்படின்னாங்க. இதற்கு நிறைய முஹதீஸின்கள் விளக்கம் தருகிறார்கள். அதில் ஒரு விளக்கம் இன்றைய காலகட்டத்திற்கு பொருந்தக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா,
பெற்றோருக்கு கட்டுப்படாத பிள்ளைகள் கியாமத்துடைய நெருக்கத்தில் வருவாங்க அப்படின்றது தான் அதனுடைய விளக்கம். ஏன்னா பெற்றவங்க தான் எஜமான், பிள்ளைகள் அடிமை. அதுதான் காலம் காலமாக பெற்றவங்க என்ன சொல்கிறாங்களோ, ஏன்னா எஜமான் என்ன சொல்கிறாரோ அதை தான் அடிமை கேட்கணும். அந்த அடிப்படையில் இருக்கும் பொழுது ஒரு அடிமை தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? எஜமானியை பெற்றெடுப்பாள்னா என்ன அர்த்தம்? பிள்ளைங்க சொல்கிறத பெற்றவங்க கேட்பாங்க. இன்றைக்கி இதுதான் நடக்குது உலகத்தில். இது மாதிரி நிறைய விபச்சாரங்கள் பெருகும். ஹராமை எல்லாம் ஹலாலுடைய பெயரில் வைத்து பயன்படுத்துவார்கள். அரபு தேசங்களில் குழப்பம், இதெல்லாம் சொன்னாங்க. இதையும் தாண்டி கியாமத்தினுடைய பெரிய அடையாளங்களாக ஒரு 10 அடையாளங்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடையாளம் விட்டு காட்டினார்கள். அப்படிப்பட்ட 10 அடையாளங்களிலே ஒரு அடையாளம்தான் இன்று தராவிஹில் ஓதப்பட்ட ஒரு ஆயத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அடையாளம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, யஅஜூஜ் மஅஜூஜ் அப்படிங்கிற ஒரு கூட்டம், யஅஜூஜ் மஅஜூஜ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வருவது, யாஜூஜ் மாஜூங்கிற ஒரு கூட்டம் இந்த உலகத்தில் வருவது. அல்லாஹு தஆலா இன்று ஓதப்பட்ட சூரத்துல் அன்பியாவில் ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான், ஹத்தா இதா ஃபுத்திஹத் யஅஜூஜு வ மஅஜூஜு வஹும் மின் குல்லி ஹதபி யன்சிலூன் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அதாவது என்ன அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னா, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்திற்கு வழி திறக்கப்பட்டால் அவர்கள் ஒவ்வொரு மேட்டிலிருந்தும், அதாவது தண்ணி பாய்ந்து ஓடுற மாதிரி வழிந்து விடுவார்கள். அப்போ இந்த உலகத்தில் எல்லா பக்கமும் அவங்க பரவிடுவாங்க. அப்போ கியாமத்தினுடைய நெருக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வை அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். இப்போது குர்ஆனில் சொல்லப்பட்ட விஷயங்களை பற்றி நாம் அறிந்து வைத்திருப்பது நம்ம மீது அவசியம். இது குர்ஆன் ஹதீஸோடு சம்மந்தப்பட்ட விஷயம். இப்போ நம்ம ஈமான் கொண்டிருக்கோம் மறுமை நாளுக்கு அடுத்து ஒரு உலகம் இருக்குங்கிறது. பின்ன மறுமை நாள் சம்மந்தமான விஷயங்களில் தான் இது உள்ளது. இப்போ யாஜூஜ் மாஜூஜுடைய வருகை குர்ஆனில் 2 இடங்களில் அல்லாஹு தஆலா இந்த யாஜூஜ் மாஜூஜை பற்றி சொல்கிறான். ஒன்று சூரத்துல் கஹஃபில் சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ற உலகத்தை ஆண்ட மன்னர், அவருக்கு நடந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் 4 மன்னர்கள் முழு உலகத்தையும் ஆண்டிருக்கிறான். அதில் 2 பேர் முஸ்லீம், 2 பேர் காஃபிர். முழு உலகத்தையும் ஆண்ட 2 இஸ்லாமிய அரசர்கள் யார்? ஒன்று சையதுனா சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இரண்டாவது சையதுனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம். இந்த துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் நபியா இல்லையா? அதில் அது ஒரு கருத்து வேறுபாடு உள்ள விஷயம். இரண்டாவது காஃபிரானவங்க யார்? ஒன்று நம்ரூத், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய எதிரியாக இருந்த நம்ரூத். இரண்டாவது புக்து நஸ்ர் அப்படிங்கிற ஒரு மன்னன், காஃபிராக இருந்து உலகத்தையும் ஆட்சி செய்வேன். அப்போது யாஜூஜ் மாஜூஜுடைய நிகழ்வை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் 2 இடங்களில் சொல்லித்தரான். சரி, இப்போ இந்த யாஜூஜ் மாஜூஜ் யார், இவங்க யார் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஹதீஸில் குர்ஆனில் உரையாளர்கள்லாம் சொல்லித்தராங்க. இவர்கள் யார் அப்படின்னா 2 வகையான கருத்துக்கள். ஒன்று பிரபலமான ஒரு கருத்து, இன்னொன்று சையதுனா கஅபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ரிவாயத். சரி, இவங்க யார் அப்படின்னா சையதுனா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுக்கு 4 பிள்ளைகள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 4 பிள்ளைங்க. ஒரு பிள்ளை பேர் சாம், இன்னொரு பிள்ளை பேர் ஹாம், இன்னொரு பிள்ளை பேர் யாஃபிஸ், இன்னொரு பிள்ளை பேர் கன்ஆன். இப்போ இந்த குர்ஆனில் ஒரு மகனை நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த வெள்ளை பிரயத்தும் போது கூப்பிடுவாங்க. அந்த மகன் வரமாட்டார். கடைசியில் அந்த வெள்ளத்தில் மாட்டி காஃபிராவே இதை நிராகரிப்பாயும் மௌத்தா போயிடுவார். என்ன அது யார் அப்படின்னா கன்ஆனுங்கிறவர் தான் அதில் மௌத்தா போயிட்டார். இது போக மொத்தம் 3 பேர், சாம், ஹாம், யாஃபிஸ், இப்னு நூஹ். இப்போது இந்த யாஜூஜ் மாஜூஜுங்கிறவங்க யார்? மனிதர்களா, ஜின்களா, ஷைத்தான்களா, வேற படைப்பா, மலக்கான்னா? இவர்கள் மனித இனத்தை சேர்ந்தவர்கள். ஜின்னும் கிடையாது, ஷைத்தானும் கிடையாது, மலக்கும் கிடையாது, வேற படைப்பும் கிடையாது. மனித இனத்தில் ஒரு வகை. யாஃபிஸ் இப்னு நூஹ் அப்படிங்கிறவருடைய வழித்தோன்றர்களில் வந்தவங்க தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள். சரி, இவர்களை பற்றி என்ன அங்கே அடையாளம் என்ன இருக்குது? சையதுனா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா சொல்லுவாங்க, இவங்களுடைய சைஸ் எவ்வளோ தெரியுமா? ஒரு ஜான்.
அல்லது 2 ஜான், அதிகப்படியாக 3 ஜான் இருப்பாங்க. அவ்வளோதான். அதாவது நம்ம அடின்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி, சரியா? 1 அடி 2 அடி அல்லது அதிகப்படியாக 3 அடி, அவ்வளோதான் ஹைட்டு. அப்படின்னா இப்போ நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி இந்த குள்ளன் சொல்கிறோமா என்ன, விசித்திர குள்ளன் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான் இவங்க. சரி, இவர்களுடைய முகம் வந்து நல்ல பெருசாக அகண்ட முகம், கண்கள் வந்து சிறுத்த கண்ணாக இருக்கும், சரிங்களா? இவர்கள் இப்போ உலகத்தில் ஒரு பகுதியில் இருக்கிறாங்க. இவர்களை செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பெரும் செவுற்றை எழுப்பி அவர்களை இந்த மற்ற உலகத்தினுடைய மற்ற பகுதிகளிலே வராமல் அவர்களை தடுத்திருக்கிறார்கள். அதை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான்? செய்தனா துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், அவர்கள் முழு உலகத்தையும் ஆண்டவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அவங்க முழு உலகத்திற்கும் ஒரு தடவை பயணம் செஞ்சு போனாங்க. அதை பற்றி தான் அல்லாஹ் தஆலா சூரத்துல் கஹஃபில் சொல்லும் பொழுது நபியே துல்கர்னைன் நபியை பற்றி, இது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமை பற்றி உங்களிடத்தில் கேட்கிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிகிட்டே வரும்போது, துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் கிழக்கிலிருந்து மேற்கு வரை பயணம் செய்ததெல்லாம் சொல்லிகிட்டே வரும்பொழுது அவங்க வந்து 2 மலைகளின் இடைவெளி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் வந்து பார்த்தா அங்கே ஒரு கூட்டத்தார்கள் இருக்கிறாங்க. அது எப்படிப்பட்ட கூட்டத்தாங்க? அவங்க பேசுகிறது துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாமுக்கு டக்குன்னு விளங்கலை, சரிங்களா? அப்போ அந்த மக்கள் என்ன சொல்கிறாங்க துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட, காலு யாதல் கர்னைனி இன்ன யஜூஜ வ மஜூஜ் முஃப்ஸிதூன ஃபில் அர்த். இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் எங்கள் ஊரில் வந்து எங்கள் பூமியில் பெரிய விஷமம் செய்கிறாங்க. ஃபஹல் நஜ்அலு லக ஹர்ஜன், நீங்கள் எங்களுக்காக அவர்களுக்கும் அலா அன் தஜ்அல பைனனா வ பைனஹும் சத்தா, நீங்கள் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் நீங்கள் ஒரு தடையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் உங்களுக்கு எதாவது காசு பண்ணோம், ஒரு தொகையை நாங்கள் தரலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது துல்கர்னைன் சொன்னாங்க, அதெல்லாம் வேணாம், காசு பண்ணாலும் தர தேவையில்லை, ஏன்னா அல்லாஹ் எனக்கு தந்ததே ஹைர், அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிற அரசாட்சியை நீங்கள் தரதை விட ஹைர். என்ன செய்யுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு நீங்கள் உங்கள் சக்தியால் உதவி செய்யுங்கள். ஃபஐனூனி பிகுவா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் ஒரு செவரை எழுப்பிடுறேன் அப்படின்லாம். இப்போது இங்கே நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன, முஃப்ஸிதூன ஃபில் அர்த், பூமியில் அவர்கள் குழப்பம் செய்வார்கள். சரி, இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாங்க என்ன அப்படி குழப்பம் செய்வாங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இருக்கிறது ஃபுல்லாக நம்மளுக்கு சொல்லதாக இருந்தால் இந்த குள்ளை கத்திரிக்காய் மாதிரி இருப்பாங்க. ஆனால் என்ன குழப்பம் பண்ணுறாங்கன்னா, அதான் தமிழ்லேயே ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கல்லனை நம்பினால் நம்மனா குள்ளனை நம்பக்கூடாதுன்பா, சரிங்களா? அப்போது இவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவர்கள் 4 வகையான ஃபித்னாக்களை ஃபசாதை செய்வாங்க. ஒன்று, இவங்க ஒரு யாரை பார்க்குறாங்களோ அவங்கள கொன்றுவாங்க, மனித இனத்தை என்ன செஞ்சுருவாங்க, கொன்றுவாங்க. 2வது, மனிதர்களை கடித்து பிச்சு தின்றுவாங்க. அப்போது மனித குலத்தில் இருக்கக்கூடிய மிருகங்கள் இவங்க, மனித இறைச்சியை சாப்பிடக்கூடிய மிருகங்கள். இப்போ நம்ம சொல்லதாக தான் இந்த ஜாம்பி அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரின்னு வச்சுக்கலாம். அதாவது மனித அந்த சாப்பிட்றவங்க, மனித கறியை மனுஷனை பார்த்தா கடித்து சாப்பிட்ருவாங்க. இது 2. 3வது, இவர்கள் ஓரினை சேர்க்கையாளர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு ஆக பெரிய கேவலமான அல்லாஹ்வுக்கு கோபத்தை தூண்டிவிடக்கூடிய ஒரு பெரிய பாவங்களில் ஒன்று தான் ஓரினை சேர்க்கை என்பது. அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இன்று உலக நாடுகள் முழுவதும் அதற்கு அங்கீகாரம் தரப்பட்டு அது ஏதோ முறையாக திருமணம் செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையை நடத்துவதைப் போல புனிதமாக பேசப்பட்டு அதுக்குன்னு 10 பேர் வக்காலத்துக்கு வரான். அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும். இப்படி செஞ்சனால ஒரு கூட்டத்தை அல்லாஹ் வந்து மேலே தூக்கிட்டு போய் அப்படியே தலை குப்புற போட்டுட்டான்னு குர்ஆனில் சொல்கிறான். இப்போது அந்த செயலில் இவங்க ஈடுபட்டாங்க. 4வதாக சொல்கிறாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இந்த 4வது கருத்து தான் ரொம்ப ஏற்றமானது. இவங்க என்ன செய்வாங்க 4வது ஃபசாத் அப்படின்னா, ஏதாச்சும் பச்சை பசேலான இடங்கள், பச்சை பசேலான பூமி, நெல்கதிர், வயல்காடு, மரங்கள், செடிகளை பார்த்தா அதை நாசமாக்கிடுவான். அப்போது இந்த 4வது கருத்து தான் மிக ஏற்றமான கருத்து என்று இப்னு அப்பாஸ் எல்லாம் சொல்கிறாங்க. இப்போது அந்த மக்கள் துல்கர்னைன் நபியிடத்தில் வந்து இப்படி துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம்கிட்ட வந்து இப்படி சொன்ன உடனே துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்கிறாங்க, இந்த 2 மலைகளுக்கு மத்தியில் தானே இங்கே இருக்கிறாங்க, அந்த வழியாக தானே அவங்க வருவாங்க. அப்போ இவங்க என்ன செஞ்சாங்க, இரும்பு இருக்குது பாருங்கள், இரும்பு
இரும்பை செங்கலாக்கி, இப்போ நம்ம செங்கல் வீட்டுக்கு கட்டுறதுக்கு செங்கல் சிமெண்ட் இப்போ நம்ம பூசுகிறோம்ல, அப்போ இவர்கள் என்ன செய்தார்கள், இரும்பை செங்கலாக ஆக்கி, இந்த செம்பு இருக்குது பாருங்கள், செம்பை உருக்கி அந்த இரும்பை அப்படியே வச்சு நம்ம வந்து செங்கலை வச்சு சிமெண்ட் வைக்கிற மாதிரி இரும்பையும் அதில் செம்பையும் உருக்கி ஒரு பெரிய சுவரை எழுப்பிட்டாங்க. இந்த குரான் சொல்லக்கூடிய வரலாறு. குரான் சொல்லுது சூரத்துல் காஃபில் அல்லாஹ் சொல்கிறான், அதே நேரத்தில் இவ்வளோ பெரிய தடுப்பு சுவரை கட்டிட்டு துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, ஹாதா ரஹ்மத்தும் மிர் ரப்பி, இது என்னுடைய இறைவனின் அருள், ஃபைதா ஜாஅ வஅது ரப்பி ஜஅலஹு தக்கா, என்னுடைய இறைவனுடைய வாக்குறுதியாகிய கியாமத்துடைய நாள் வரும் பொழுது அல்லாஹு தஆலா இந்த செவுரை தூள் ஆக்கி விடுவான் அப்படின்னு சொன்னாங்க. அதைத்தான் சலாதும் சொன்னாங்க. கியாமத்துடைய நெருக்கத்தில் வரக்கூடிய பெரிய அடையாளங்களில் முதல்ல வந்து சையதுனா மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க. இன்றைக்கி உலகம் முழுவதும், குறிப்பாக பலஸ்தீனில் இருக்கக்கூடிய நம்ம இஸ்லாமிய போராளிகள், இந்த உலகத்தில் வாழக்கூடிய சொர்க்கத்தின் பூமி என்று சொல்லக்கூடிய இந்த பலஸ்தீனில் இருக்கக்கூடியவங்க இப்போ மஹதி அலைஹிஸ்ஸலாமை எதிர்பார்த்து அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பாடல்கள், கவிதைகள் எல்லாம் இன்றைக்கி நம்ம வலைதளங்களை பார்க்குறோம். மஹதி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்தில் வருவாங்க. மஹதி அலைஹிஸ்ஸலாம் வந்த அப்புறமா தஜ்ஜால் இந்த உலகத்தில் வருவான். உலகத்தில் நடக்கக்கூடிய பெரிய ஃபித்னாக்கள் அவனுடைய ஃபித்னா பெருசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த உலகத்தில் வந்த எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி தம் உம்மத்திற்கு அவங்க எச்சரிக்கை செய்யாமையே இல்லை. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள். யார் சூரத்துல் கஹஃபினுடைய ஆரம்ப பகுதிகளை 10 ஆயத்துகளை மனனம் செய்கிறாரோ, கடைசி பகுதியை மனனம் செய்கிறாரோ, அவருக்கு தஜ்ஜாலுடைய ஃபித்னாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அப்போது தஜ்ஜால் ஃபித்னாங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. உலகத்தில் நடக்கக்கூடிய ஃபித்னாக்களில் பெரிய ஃபித்னா தஜ்ஜாலுடைய ஃபித்னா. அவன் மொத்தம் 40 நாளில் இந்த உலகத்தில் இருப்பான். ஒற்றை கண்ணுடையவன். ஒற்றை கண்ணா நம்ம நினைக்கிற மாதிரி நடுவில் கண் இருக்காது. மனிதர்களுக்கு சாதாரணமாக இருக்க மாதிரி 2 சைடு இருக்கும். ஒரு சைடு தான் கண் இருக்கும், இன்னொரு சைடு சதை வளர்ந்துருக்கும். நெற்றியில் காஃபிர்னு எழுதியிருக்கும். ஆனால் பெரிய அதிசயங்கள்லாம் காட்டுவான். கையில் 2 வச்சுருப்பான். உன்னை பார்த்து சொர்க்கன்மா, உன்னை நரகன்பான். யார் அவனை ஏற்றுக்கிட்டானோ அவனுக்கு சொர்க்கன்மா, ஆனால் கடைசியில் பார்த்தா அது நரகமாக இருக்கும். யார் நரகம் ஏற்றுக்கலைன்னா நரகத்தில் போடுவேணும், பார்த்தா அது சொர்க்கமாக இருக்கும். அவனுடைய 40 நாள், முதல் நாள் ஒரு வருடத்தை போல, 2வது நாள் ஒரு மாதத்தை போல, 3வது நாள் ஒரு வாரத்தை போல இருக்கும். ஏனைய நாட்கள் மற்ற சாதாரண நாட்களாக போல இருக்கும் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது இங்கே யோசிக்கணும், சஹாபாக்களுக்கும் நம்மளுக்குள்ள வித்தியாசத்தை பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை நம்ம கேட்டால் அப்படியா அப்படின்னு நினச்சி விட்டுருவோம். ஆனால் சஹாபாக்கள் அங்கே என்ன கேட்டாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அப்போ அந்த தஜ்ஜால் வரக்கூடிய அந்த முதல் நாள் ஒரு வருடத்தை போல் இருக்கும் அப்படின்னா அன்றைய நாளில் நாங்கள் ஒரு நாள் தொழுகையை தொழணுமா, ஒரு வருஷத்துடைய தொழுகையை தொழணுமான்னு கேட்டாங்க. அப்போ தொழுகையின் மீது அவர்களுக்கு இருந்த ஆசை, தொழுகையின் மீது அவர்களுக்கு இருந்த அந்த ஆர்வத்தை நாம் இங்கே கவனிக்க வேண்டும், படிப்பினையாக பெற வேண்டும். உலகத்தில் எல்லா இடத்துக்கும் போவான். மக்கா மதீனால மட்டும் போக முடியாது. உள்ளே போகும்போதும் 2 மலக்குகள் வெளியில் நின்று அவனை தடுத்துருவாங்க. இது அதற்கடுத்து இவனை கொள்வதற்கு சையதுனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஏற்கனவே அவங்க வானத்தின் பக்கம் உயர்த்தப்பட்டிருக்கிறாங்க. அவங்க ஒன்றும் மௌத்தா போல 2வது வானத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து 2 மலக்குகள் மூலமாக தோலில் கை வச்சுட்டு அப்படியே குளிச்சுட்டு தண்ணீர் சொட்டுற மாதிரி 2 வண்ணங்களான ஆடை அணிந்துட்டு மஸ்ஜிதினுடைய தமஸ்கஸில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதினுடைய மெம்பரில் இறங்குவாங்க. அப்போ வந்து மஹதி அலைஹிஸ்ஸலாம் ஃபஜருக்காண்டி நிற்பாங்க. காமத் சொல்லப்படுற நேரத்தில் வருவாங்க. இது கியாமத்துடைய வரலாறு. வந்து தஜ்ஜாலை தேடி கொண்டு வருவாங்க. அதுக்கடுத்து சில ஆண்டுகள் இந்த உலகத்தில் வாழ்வாங்க. அந்த நேரத்தில் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம் உலகத்தில் வரும். இப்போது இவர்களை பற்றி வருது, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய தடுப்பு சுவர் கட்டிட்டாங்களா? இந்த தினமும் இன்னைக்கு கூட தினமும் இந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாருங்க என்ன செய்கிறாங்க, அந்த செவரை உடைத்து கொண்டு வருவதற்கு அந்த செவரை சுரண்டுவாங்க. காலையில் ஆரம்பிப்பாங்களாம், சுரண்டே இருப்பாங்க. சாயங்காலம் வரைக்கும் ஒரு அளவுக்கு வரும். உடனே அவங்க கூட்டத்துக்குன்னு ஒரு தலைவர் இருப்பார். அதாவது ஒரு உலகத்தில் அல்லாவால் படைக்கப்பட்ட ஒரு மோசமான படைப்பு, ஒரு ஃபித்னாக்காரங்க, குழப்பம் செய்யக்கூடியவர்கள், நரகவாசிகள், அவங்க கூட தங்களுடைய தலைமைக்கு கீழே கட்டுப்பட்டு இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களாக நாம் இந்த தலைமைக்கு கீழே கட்டுப்படவில்லை. அப்போ நம்ம யாஜூஜ் மாஜூஜை விட தரத்தில் கீழே போயிட்டோம். அப்போ அவங்க தலைவர் ஒருத்தர் இருப்பார்.
அந்த தலைவர் சொல்லுவாரா, சரி சாயங்காலம் ஆயிடுச்சு, நாளைக்கு காலையில் வந்து மிச்சத்தை செஞ்சுக்கலான்னு கூப்பிட்டு போயிடுவார். காலையில் வந்து பார்த்தா திரும்பி எப்படி இவங்க சுரண்டுறதுக்கு முன்னாடி பெருசாக இருந்துச்சு அந்த மாதிரி வளர்ந்துருக்கும். இப்படியே அவங்க செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ கியாமத் எப்போ வரணும் நல்லா முடிவு செய்கிறானோ அப்போது அந்த தலைவருடைய உள்ளத்தில் எல்லாம் ஒரு வார்த்தையை உதிப்பானா. அப்போ அந்த தலைவர் சொல்லுவானா, சரி சரி சாயங்காலம் டைம் ஆயிடுச்சு, வாங்க வாங்க போவோம், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து பார்த்துக்கலாம் மிச்சதனிரும். அந்த இன்ஷா அல்லாஹ் என்கின்ற அந்த ஒத்தை வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? அடுத்த நாள் காலையில் வந்தால் இவங்க எப்போ சுரண்டாங்களோ சுரண்டதோடு நிற்கும். எப்போவுமே டெய்லி வளர்ந்துருமா என்ன? அன்றைக்கி வளராது. காரணம் அந்த தலைவன் சொன்ன இன்ஷா அல்லாஹ். இன்றைக்கி நம்முடைய உம்மத்தில் அந்த இன்ஷா அல்லாஹ் என்பது இல்லாமல் போய்விடும். பொதுவாக இந்த இன்ஷா அல்லாஹ்வுக்கு நிறைய சட்டங்கள் குர்ஆன்லேயே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்த நிகழ்வை சொல்கிறான். நபியே, நீங்கள் எதையும் நாளை செய்வேன் என்று சொல்லாதீர்கள், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லியே தவிரங்கிறான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுக்கு நடந்த ஒரு நிகழ்வுகள் எல்லாம் இன்ஷா அல்லாஹ் சம்பந்தமாக இருக்கிறது. அப்போது நாம் நம் வாழ்க்கையில் உலகம் சார்ந்த மறுமை சார்ந்த எந்த ஹலாலான காரியமாக இருந்தாலும் அதற்கு இன்ஷா அல்லாஹ் சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் போய் இதை கடையில் போய் இதை வாங்கிட்டு வான்னு சொன்னால் இன்ஷா அல்லாஹ் நான் வாங்கிட்டு வரேன். அப்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் உலகத்தில் எந்த செயலாக இருந்தாலும் லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ், அல்லாஹ்வுடைய சக்தி இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் நடக்காது. சரி, அப்போ இன்ஷா அல்லாஹ் சொல்லும் பொழுது உடைச்சிட்டு வருவாங்க. வந்து உலகத்தில் பெரிய குழப்பம் கண்ணுக்கு தெரியுங்கிற ஃபுல்லாக கொல்லுவாங்க. ஆனால் என்ன பெரிய ஒரு இதுனா, இவங்களை யாராலையும் கொல்ல முடியாது. அதாவது இவங்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு இருக்கும். அதாவது இன்னொரு வரலாறு வருது, இவங்க எப்படிப்பட்ட மோசமானவங்க அப்படின்னா, இவங்க வந்து ஒரு நதியை கடந்து வருவாங்க. நல்லா தண்ணி ஓடிட்டுருக்க ஒரு நதி. ஃபஸ்ட்டு வராங்க பார்த்தீங்களா, கூட்டத்தில் ஃபஸ்ட்டு இருக்கிறவங்க, அவங்க என்ன செஞ்சுருவாங்கன்னா அந்த நதியை ஃபுல்லாக தண்ணியை குடித்து காலியாக்கிடுவாங்க ஃபஸ்ட்டு வரவங்க. இவங்க கூட்டத்தில் பின்னாடி லாஸ்ட்டாக வராங்களே, அவங்க பார்ப்பாங்களாம் இடத்துக்கு, இப்போ ரொம்ப நாள் பல வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஆறு இருந்துருக்கும் போல் அப்படிங்கிற அளவுக்கு முன்னாடி இருக்கிறவங்க ஆக்கிடுவாங்க. அப்போது இவர்களை பற்றி இவர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னா நிறைய, அதாவது மனித வர்க்கத்திலேயே இவருடைய எண்ணிக்கை அதிகம். அதாவது ஒரு தடவை அல்லாஹு தஆலா சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், புகாரியில் வரக்கூடிய ஒரு ரிவாயத்து, அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க ஹஸரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து அல்லாஹு தஆலா அழைப்பதாக புகாரில் வரக்கூடிய 4071வது ஒரு ஹதீஸ் ஒன்று வருது. அப்போ அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைப்பான். இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு வந்து பதில் கொடுப்பாங்க, யாரெல்லாம் எனக்கு கட்டளையிடு, உன் கட்டளைக்காக காத்திருக்கிறேன் அப்படின்பாங்க. அப்போது அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்து சொல்லுவானா, நீங்கள் உங்கள் வழித்தோன்றல்களிலிருந்து நரகத்திற்கு அனுப்பப்பட விரும்புபவர்களை தனியாக பிரித்திடுமாறு அல்லாஹ் ஆணையிடுகிறான். உங்கள் வழித்தோன்றல். அப்போ என்ன தெரியுது இந்த புகாரினுடைய ஹதீஸு, இந்த யாஜூஜ் மாஜூஜ் என்பவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததி. அப்போது என்ன செய்வாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேட்பாங்க, எத்தனை பேரை நான் நரகத்துக்கு அனுப்பணும் அப்படிங்கிற பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, ஒவ்வொரு 1000 999 பேரை நரகத்துக்கு அனுப்புங்க, ஒரே ஒரு ஆள் மட்டும் சொர்க்கத்துக்கு போகணும். உங்கள் கூட்டத்தில் 999 பேரை நரகத்துக்கு அனுப்புங்க, ஒரே ஒரு ஆளை மட்டும் சொர்க்கத்துக்கு அனுப்புகிற மாதிரி அப்படின்னு சொன்னோம். அப்போ அதுக்கு அடுத்து அந்த கியாமத்துடைய நிகழ்வுகளை பற்றி அந்த ஹதீஸில் வருது. இதை சொல்லும் பொழுது சஹாபாக்களுக்கு கவலை. 1000 பேரில் 999 பேர் நரகத்துக்கு போயிட்டு ஒரே ஒரு ஆளுக்கு சொர்க்கத்துக்கு போனால் நம்முடைய நிலைமையெல்லாம் என்ன அப்படின்னு யோசிக்கும் பொழுது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, நபி ஸல்லல்லாஹு அவங்க சொன்னாங்க, உங்களில் ஒருவருக்கு யாஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்திலிருந்து 1000 பேர் நரகம் செல்லுவார்கள். அப்போ நாம் ஒரு ஆள் சொர்க்கத்துக்கு போனால் 999 பேர் அவன் நரகத்துக்கு போவான். அப்போ பார்த்துக்குங்க, நம்முடைய எண்ணிக்கைக்கும் அவனுடைய எண்ணிக்கைக்கும் எந்த அளவுக்கு இருக்கும். நம்மள ஒருத்தன், அவங்கள 1000 பேர், அவ்வளோ பெரிய கூட்டத்தை கொண்டவர்கள் இந்த உலகத்தில் வந்து அழிச்சாட்டியம் செய்வாங்க. அல்லாஹ் தஆலா அந்த நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு உத்தரவு விடுவான், நல்லோர்களை கூப்பிட்டுட்டு நீங்கள் தூர்சினா மலைக்கு போயிருங்கன்னு போயிடுவாங்க. அதுக்கடுத்து இவர்களை அழிச்சாட்டியம் தாங்க முடியாமல் மக்கள் சொல்லும்போது ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட துவா செய்வாங்க. அல்லாஹ் என்ன செய்வான், வானத்திலிருந்து புழுக்களை அனுப்புவான். அந்த புழுக்கள் வந்து இவங்க மேலே விழுந்து ரத்தமும் சதையும் ஆக்கி விட்டுரும், சோலையை முடிச்சு விட்டுரும்.
கடைசியில் இவங்க ஃபுல்லாக கிடப்பாங்க, பணமாக கிடப்பாங்க, நாற்று அடிக்கும். அப்போ என்ன செய்யணும், ஒரு பெரிய பறவை, டிராகன் மாதிரி ஒரு பறவை, அது வந்து என்ன செய்யும், இவர்கள் எல்லாம் தள்ளி கொண்டு கடலுக்கு கொண்டு வந்து விடும். கடைசியில் இப்போ ஊரெல்லாம் நாரி போய் கிடக்குமா, அப்போ அல்லாஹ் தஆலா ஒரு மலையை பிழை செய்து முழு உலகத்தையும் சுத்தப்படுத்தி அதுக்கடுத்து சில ஆண்டு காலம் இந்த உலகத்தில் நல்லாட்சி நடக்கும். சரி, அப்போது இது யாஜூஜ் மாஜூஜை பற்றி குரானிலேயும் ஹதீஸிலேயும் நம்முடைய சஹாபாக்கள் முஅத்தபரான கருத்துக்கள். காபுல் அஹ்பார் ரலியல்லாஹு அன்ஹுங்கிறவங்க சொல்கிறாங்க, அவங்களும் ஒரு கருத்து சொல்கிறாங்க. இருந்தாலும் அந்த கருத்து ஏற்புடையது இல்லை என்பது பலருடைய கருத்து. அவங்க காபுல் அஹ்பார் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு தடவை சையதுனா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டது. தூக்கத்தில் அவர்களுக்கு என்ன செஞ்சிருச்சு, ஸ்கலிதம் அப்படின்னா அவர்களுக்கு வந்து தூக்கத்தில் வந்து குளிப்பு கடமையாயிருச்சு. அப்போ அவர்களுடைய அந்த விந்து துளி பூமியில் பட்டுச்சுல்ல, அந்த விந்து துளி அந்த பூமி மண்ணில் பட்டதுலேருந்து அதிலிருந்து உருவானவர்கள் தான் இந்த யாஜூஜ் மாஜூஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தாயும் இல்லை தந்தையும் இல்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு தந்தை இல்லை, இந்த யாஜூஜ் மாஜூஜுக்கு தாய் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ஏற்புடைய கருத்து அல்ல. இவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய சந்ததியில் அந்த யாஃபிஸ் என்பவருடைய வழித்தோன்றர்கள் என்பது தான் ஏற்றமான கருத்து. இப்போது ஒரு முறை இவர்களை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸில் ஒன்று வருது. ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் ஜைனப் பின்த் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா உம்முல் முஃமினீன் அவருடைய வீட்டில் இருக்கிறாங்க. முஸ்லீமில் வரக்கூடிய இந்த ஹதீஸ் 2880வது ஹதீஸ். இதில் புகாரிலையும் இந்த ஹதீஸு சில எழுத்துக்கள் மாற்றத்தோடு வருது. அப்போது வருது, அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்தைகத மின் நௌமிஹி, ஒரு தடவை சலாசம் தூங்கிட்டே இருந்தாங்க, டக்கு தூக்கத்தில் ஏஞ்சிட்டாங்க. ஏஞ்சிட்டு வஹுவ யக்கூல், இப்படி சொல்லிட்டு ஏஞ்சாங்களா, லா இலாஹ இல்லல்லாஹ் வைலுன் லில் அரப், அல்லாவை தவிர வணக்கத்திற்கு யாரும் இல்லை, அரபுகளுக்கு ஏற்பட்ட கை சேதமே கேடே, மின் ஷர்ரின் ஒரு தீங்கிலிருந்து அரபுகளுக்கு ஏற்பட்ட கை சேதமே அப்படின்னு சொல்லிட்டு கது இக்தரப கியாமத்து நெருங்கிருச்சு, ஃபுத்திஹல் யௌம் மின் ரதிமி யஅஜூஜ் வ மஅஜூஜ் மிஸ்லு ஹாதிஹி. அப்போ என்ன செஞ்சாங்க, இன்றைய நாள் அந்த யாஜூஜ் மாஜூஜ் தடுப்பிலிருந்து ஒரு சின்னது தடக்கப்பட்டுருச்சு. அப்போ ஓட்டை விழுந்துருச்சுன்னு வச்சுக்கலாம், அல்லது அந்த செவுறு பலகீனமாயிருச்சுன்னு வச்சுக்கலாம். அப்படிங்கிற பொழுது அப்போ அவ்வளோதான், கூடிய சீக்கிரத்தில் வந்து அதை அப்படி சலாசம் அப்படி கையை வச்சு காட்டுறாங்க, சின்னதாக தன் கையை வந்து அந்த ஓட்டை மாதிரி காட்டுறாங்க, எப்பா இவ்வளோ ஓட்டை விழுந்துச்சுன்னு. அப்போது ஜைனப் அம்மா கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ் அந்நஹலிக்கு வஃபீனா சாலிஹூன், அப்போது யாஜூஜ் மாஜூஜ் வந்தால் உலகம் அழிஞ்சிரும். அப்போது இது வந்து கவனிக்க வேண்டிய ஒரு வார்த்தை. ஜைனப் அம்மா ரலியல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய வார்த்தையை இந்த இஸ்லாமியர்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஜைனப் அம்மா கேட்டாங்க, நஹ்லிக்கு வஃபீனா சாலிஹூன், எங்களில் நல்லோர்கள் இருக்கும் நிலைமையில், நல்ல சாலிஹீன்கள், இபாதத்தார்கள், தக்குவாதாரிகள், இறையச்சமுள்ளவர்கள், இறை நேசர்கள், ஷேகுமார்கள், நல்லவர்கள்லாம் இருக்கிறாங்க, அப்படி இருக்கவே நாங்கள் அழிக்கப்பட்டு விடுவோமா, அழிந்து போய் விடுவோமான்னு கேட்டாங்க. இப்போ எங்கள் ஊரில் நல்லவங்க இருக்கிறாங்க, ஆலிம்கள் இருக்கிறாங்க, ஓதக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறாங்க, ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்த ஹாஜியார்கள் இருக்கிறாங்க, தனவந்தர்கள் இருக்கிறாங்க, தொழக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, இறையச்சம் உள்ள தாய்மார்கள் இருக்கிறாங்க, இப்படி நிறைய பேர் இருக்கும் பொழுதும் அழிக்கப்படுவோமா, சாலிஹின்கள் இருக்கும் நிலைமையில் அழிக்கப்படுவோமான்னு பொழுது கால சதாசம் சொன்னாங்க, நயம், ஆமாம் கண்டிப்பாக. எப்போ இதா கசுரல் ஹபசு, ஒரு சமுதாயத்தில் தீமை அதிகமாயிடுச்சு, நல்லவங்களும் அதில் இருக்கிறாங்க, ஆனால் ஹபஸ் மானக்கேடான கேவலமான செயல்கள் அதிகமாகிவிட்டால் அழிக்கப்பட்டு விடுவீர்கள். இதுதான் யாஜூஜ் மாஜூஜ் சம்பந்தமாக வந்த ஹதீஸில் நமக்கு படிப்பினை. எப்பொழுது நம்மிடத்தில் தவறுகள் அதிகமாகி விடுகிறதோ அழிவு நம்மை நோக்கி வந்துவிடும், கியாமத்து வந்துவிடும். இந்த ரமலானுடைய மாதம் நாம் செய்த தவறுகளுக்கு இறைவனிடத்திலே மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு தகுந்த மாதம். நம்முடைய ஹபஸுகள் அசுத்தங்களை கேவலங்களை சுத்தமாக்கிக் கொள்வதற்கு போக்கிக் கொள்வதற்குண்டான மாதம். கண்ணியத்திற்குரியவர்களே, குரானும் ஹதீஸும் சொல்லக்கூடிய வரலாறுகளை நாம் படிப்பினை பெற வேண்டும். நம்மால் இந்த உலகத்தில் கியாமத்து வருவதற்கு நாம் காரணமாக ஆகிவிடக்கூடாது. நம்மை நாம் சீர்படுத்தி கொள்ள வேண்டும். வல்ல ரஹ்மான் குரானிலிருந்து படிப்பினை பெற்று
அதன்படி நம் வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.